இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம், நெருக்கத்தில் நீ இருக்காய், நெருக்கத்தில் நீ கூப்பிடுவாயேயானால் நெருக்கத்தில் உங்களை தப்புவிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார். இது எப்படி ஆகும் என்று நினைப்பீர்களே. ஆனால் இவ்வுலக காலகட்டத்தில் இயேசு வாழ்ந்த காலத்திற்கு சரித்திரத்தை புரட்டுவோமே ஆகில், நெருக்கத்தில் கூப்பிட்ட அனைவருக்கும் இயேசு உதவி செய்திருக்கிறார். எப்பேற்பட்ட நெருக்கமாயிருந்தாலும் அவர் இரக்கம் காட்டி அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, குருட்டு தன்மையிலிருந்து, செவிட்டு தன்மையிலிருந்து, ஊமை தன்மையிலிருந்து, இரத்தப்போக்கு, உயிரப்போக்கு, முடக்கு வாதம் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார். சந்தன கட்டருக்கு இல்லையா, அது எத்தனை துண்டு துண்டாக வெட்டினாலும் அதன் மனம் மாறுவதே இல்லை, மணக்கத்தான் செய்யும். அதே போன்று இந்த இயேசுவை நீங்கள் சுவைக்க ஆரம்பித்து விடுவீர்களே, ஆனால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் நீங்கள் இயேசுவை மறக்க மாட்டீர்கள். இயேசுவும் உங்களை மறக்க மாட்டார். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை. கேரளாவில், வயநாட்டில் ஒரே நிமிஷங்க வாழ்க்கை மனிதர்களை புரட்டி போட்டு விட்டது. ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். இன்று நீங்கள் எடுக்க போகின்ற ஒரு நிமிட முடிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம், உங்கள் சபையை மாற்றலாம், உங்கள் குடும்பத்தை மாற்றலாம், உங்கள் பிள்ளைகளை மாற்றலாம், உங்கள் பேர பிள்ளைகளை மாற்றலாம், ஏன் உங்கள் கணவரை கூட மாற்றலாம். வீடு கட்ட தடையாக இருக்கின்ற தடைகளை மாற்றலாம். எலும்பு மஜ்ஜையில் இருக்கிற கேன்சர் கிருமிகளை மாற்றலாம். திருமண தடைகளை மாற்றலாம். எப்படியாக இந்த அருள்நாதர் இயேசு நினைப்பாரேயானால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குங்க. 81ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இந்த ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு நீங்க ஆண்டவர் கிட்ட போனங்க. ஆண்டவர் கிட்ட போய் அவர் காதில் விழுவது போன்று உங்கள் குரல் இருக்க வேண்டும். அவ்வாறு உங்கள் குரல் இயேசுவின் காதுகளில் விழுவது போன்று இருக்குமே, ஆனால் அந்த இயேசு திரும்பி பார்ப்பார். முழங்கால் படியிட்டு அழுகிறாளே, யார் இவள், என்ன வேண்டும் என்று இயேசு உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்ப்பார். உங்கள் கைகள் தளர்ந்து போயிருக்கலாம், உங்கள் முழங்கால்கள் தள்ளாடி துவண்டு வலியினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு யார் இருக்கிறார்கள், எனக்கு யாருமே இல்லையே என்று ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். உங்கள் கைகள் தளர்ந்து போயிருக்கலாம், உங்கள் முழங்கால்கள் தள்ளாடலாம், திடப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். எவ்வாறு கைகளை பலப்படுத்துவது, எவ்வாறு முழங்காலை பலப்படுத்துவது? நான் கோவிட்-19 மாதத்துக்கு பிறகு என்னால் முழங்கால் படியிட முடியாது. எனக்கு ஒரு அருமை சகோதரி சொன்னாங்க, பிரதர் முழங்கால் படிட்டு ஜெபித்து பாருங்க, உங்களுக்கு ஆக்சிஜன் குறைவு நீங்கிவிடும். ரொம்ப ஆசை. ஏன்னா அவங்க சொன்ன விதம் அந்த மாதிரி இருந்துச்சு. முழங்கால் படிட்டு ஜெபிச்சு பாருங்க, இயேசு என்ன என் மகன் அழுகுறான்னு வருவார்.
நான் முழங்கால் படிட்டு பார்த்த முடியலங்க. அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், எப்படி முழங்கால் படியிடுவது? ஒரு தலகாணியை எடுத்து தரையில் போட்டு அதன் மேலே முட்டி போட்டேங்க. என்னால் முடிஞ்சது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தலகாணியை எடுத்துட்டேன், என்னுடைய காலணியின் மேல் முட்டி போட்டேன், முடிஞ்சது. தலகாணிக்கு பழகிற்று, காலணிக்கு பழகிற்று. பிறகு காலணியை எடுத்து போட்டு வெறும் முழங்காலிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். என் பலவீனம் பறந்து போயிற்று. மூச்சு விட கடினமாயிருந்த மூச்சு சுவாச குழாய்கள் எல்லாம் பழுது சரி செய்யப்பட்டது. எப்படி? இயேசுவின் கிருபையால். இயேசுவை நோக்கி அது நெருக்க காலகட்டத்திலே நான் கூப்பிட்ட பொழுது என் இயேசு என்னை தப்புவித்தார். தளர்ந்த கைகள், வீக்காய் போயிடுச்சு, சரியா சாப்பிட முடியாத கைகள், தளர்ந்த கால்கள், முழங்கால்கள். என் இயேசுவின் வசனங்களை கேட்க 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 என் கை பலம் பெற்றது, என் முழங்கால் பலம் பெற்றது. அப்பொழுது நான் முடிவெடுத்தேன், இனி இந்த கைகளையும் முழங்கால்களையும் பிறருக்காக ஜெபிக்க பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிறருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்பொழுது நான் பிறருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேனோ என் சிறையிருப்பு ஒவ்வொன்றாக 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 தேவன் மாற்றி கொடுத்தார். இந்த தேவன் வல்லவருங்க. இந்த தேவனை சுவைத்து பார்க்க வேண்டும், ரசித்து பார்க்க வேண்டும். சுவைப்பதற்கு சற்று கடினம். ஏனென்றால் உங்கள் வாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், உங்கள் கைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், உங்கள் சரீரம், உங்கள் அவயங்கள் ஒவ்வொன்றும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் ஏதாவது செய்வதாக இருந்தால் இயேசுவை கேட்டுதான் செய்ய வேண்டும். இயேசுவின் அனுமதி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இயேசுவுக்காய் தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மகனும் மகளும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான நண்பு, அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது யாபேஸ் என்று ஒருவர் இருந்தார். அவர் வேண்டிக் கொண்ட பொழுது தேவன் அவருக்கு அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேசின் இருதயத்தை தேவன் அறிந்திருந்த காரணத்தினாலே அவன் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் அருளினார் என்று வேதம் சொல்லுகிறார். அவன் ஆண்டவரை போற்றுகிறான், வாழ்த்துகிறான், ஆராதிக்கிறான், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஜெபம் கேட்கப்பட்டுள்ளது. எப்படி? அவன் தேவனுக்கு பிரியமாயிருந்தான். அவன் தேவனை முழுவதுமாய் நம்பினான். இந்த இயேசுவால், இந்த வார்த்தையாய் இருக்கிற தேவனால் எனக்கு கொடுக்க முடியும் என்கிற அசாத்திய நம்பிக்கை. எவ்வாறு ஒரு பாறை முழுவதுமாக அழுத்தத்திலே கடினமாய் இருக்கிறதோ அதை போன்று இவன் அழுத்தப்பட்டான் விசுவாசத்திலே. யாபேஸ், அந்த விசுவாசம் அவனுக்குள் கடுகை போன்று அழுத்தப்பட்டு இருந்த காரணத்தினாலே அவன் கேட்பதற்கு முன்பாக தேவனிடத்திலிருந்து அருள் அவனுக்கு கிடைத்தது. என்று நீங்களும் நானும் கூட யாபேசாய் மாற வேண்டும். ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் யாபேசை போன்று மாற வேண்டும். உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும். ஜோயி என்கிற சகோதரன் எலும்பு மஜ்ஜையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதரனுக்காக நம் அனைவரும் தேவனிடத்தில் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். சிறிய பையன், விளையாட்டு பையன், ஆண்டவர் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிற பையன். அவங்க தாத்தா லியோ பிரபு என்கிறவர் இயேசுவுக்காய் தன் ஊழியத்தை ஆரம்பித்தவர். முடியாத காரணத்தினால் வெளியே வந்து விட்டார். அந்த அர்ப்பணிப்புக்காக ஆண்டவரை அவரை பாரும். ஆண்டவரை, அவருடைய பேரும் பிள்ளைக்கு, அந்த ஜோயிக்கு ஆண்டவரை அந்த எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை கொடுக்கும் பொழுது
உம்முடைய எலும்பிலிருந்து அவனுக்கு சக்தியை கொடுத்து ஒரு புது சிருஷ்டியாய் அவனை மாற்றும் ஆண்டவரே. மாம்சத்தினால் அல்ல, இரத்தத்தினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபையால் மாற்றும் ஆண்டவரே. மரிய சான்ஸுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எட்வின் வசந்தனுக்காக ஜெபிக்கிறேன், அன்புக்காக ஜெபிக்கிறேன், செல்வாக்காக ஜெபிக்கிறேன், திவ்யா பாலுக்காக ஜெபிக்கிறேன், சாம்சனுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ ஊழியக்காரிகள், குருக்கள், கண்ணியர்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிற ஸ்டூவிக்காக ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை கொண்டாடிய சுகுணா மெர்சிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தினால் ஆண்டவரே, நெருக்கத்திலே நான் உம்மை இவர்களுக்காய் கூப்பிடுகிறேன், எனக்காய் அல்ல ஆண்டவரே. நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. நான் ஜெபித்த ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீ தப்புவியும் ஆண்டவரே. அவர்கள் சோதனை காலத்தில், அவர்கள் துன்ப காலத்தில் அவர்களை தப்புவியும் ஆண்டவரே. திவ்யாக்காக ஜெபிக்கிறேன். வேலூரில் இருக்கிற திவ்யா என்கிற மகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. 2 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிற அந்த சகோதரி திவ்யாக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு மகனை வைத்து வாழ்க்கையிலே போராட்டத்தின் மேல் போராட்டம் என்று போராடி கொண்டிருக்கிற நான்சிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான்சியை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. முடியாணி அடிக்கப்பட்ட கரங்கள் ஆண்டவரே நான்சியும் திவ்யாவையும் அரவணைத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இனி அந்த பிள்ளைகள் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லக்கூடாதபடி பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. நான் இருக்கிறேன் என்று நீர் சொல்லும் ஆண்டவரே. அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. இன்னும் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் வீட்டில் எண்ணெயும் மாவும் வற்றி போகாதபடி பார்த்து கொள்ளும். நோய் நோக்காடு மந்தரைகள் மாந்தரிகங்கள் பொல்லாத ஆவைகள் எதுவுமே இந்த வீட்டிற்குள் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரன் வீட்டுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் ஆண்டவரே அவர்களை கட்டுகிறேன் ஆண்டவரே. சூழ்நிலையுடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த மகன் மனம் மாறி உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். சுஜிதாவுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த மகள் சுஜிதா ஆண்டவரே தான் படிக்க போகின்றது முனைவர் பட்டத்திற்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றையும் செய்வீங்க என்ற நம்பிக்கை, வாஞ்சை, விசுவாசத்தோடு எல்லா வரங்களை மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுத்து பெற்றுக்கொள்கிறேன். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.